அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு கர்லாக்கட்டை நாள் 3. கடந்த 2 வகுப்புலையும் பார்த்தா நம்ம வணக்க சுற்று பார்த்துருப்போம். வணக்க சுற்று 1, வணக்க சுற்று 2, ஒரு கை கபால சுற்று, இரு கை கபால சுற்று பார்த்துருப்போம். இன்றிலிருந்து கர்லாக்கட்டைக்கான அடிப்படை சுற்றுகளை நம்ம தொடங்க போகிறோம். முன் ஊஞ்சல் சுற்று. இது எப்பயுமே போல காலை வந்து ஒரு 1.5 அடி அகலத்தில் வச்சுக்கிங்க. வலது கையில் நம்ம கர்லாக்கட்டை வச்சுக்கலாம், இடது கையை நம்ம இடுப்பு வச்சுக்கலாம், உடம்பு முதுகு நேராக வச்சுக்கலாம். இந்த முன் ஊஞ்சல் சுற்றுனா ஊஞ்சல் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கர்லாக்கட்டையை ஒரு கால் உயரத்துக்கு ஒரு முட்டி உயரத்துக்கு முதல்ல இதை பழகிறோம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு எடையை வந்து நம்ம தோல் பட்டையில் தாங்கி நம்ம முதல்ல பழகிறோம். சரிங்களா? இதற்கு மெய்ப்பாடங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே தேவைன்னா நம்ம பின்னாளில் போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடது கையிலையும் வலது வச்சுட்டு இடது கையிலையும் கர்லாக்கட்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 108 சுற்றுகள் வந்து நம்ம அடிப்படையிலிருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு பாடத்திட்டமாக வச்சுருக்கோம். அதில் இது எளிமையான முதல்ல இந்த ஒரு எடையை வந்து கைகளுக்கு பழக்கப்படுத்துகிறோம். அதுக்கான முன் ஊஞ்சல் சுற்று. சரிங்களா? ஒரு நிதானமான வேகத்தில் வெளியே போக மூச்சு இழுக்கிறீங்க, விடுறீங்க. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கர்லாக்கட்டை முன்பக்கம் சொல்லக்கூடிய எல்லா சுற்றுலையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பார்வையை கர்லாக்கட்டை அடிப்பக்கத்தில் வைக்க முயற்சி பண்ணுங்கள். கண்ணை வந்து ஏன்னா இது ஒரு கண்கான ஒரு முக்கியமான பயிற்சியாகவும் இருக்கும். அதையும் முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? மூச்சு இழுக்கணும், விடணும். வெளியே போகும்போது இழுக்கிறீங்க, விடுறீங்க. அடுத்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தோல் உயரத்துக்கு இப்போ கால் உயரத்தை நம்ம பயிற்சி எடுத்துட்டோம். அடுத்த சுற்று பார்த்தீங்கன்னா தோல் உயரத்துக்கு நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? பாருங்கள், மூச்சு இழுக்கணும், பார்வை கர்லாக்கட்டையோட அடிப்பாகத்தில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களால் கவனமாக செய்ய முடியும். மூச்சு இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம். சரிங்களா? வயிற்று சதைகளையும் இறுக்கிக்கணும். சரிங்களா? பாருங்க, மூச்சு இழுக்கிற மாதிரி பாருங்க. மூச்சு இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம். சரிங்களா? அப்போ இந்த சுற்று உங்கள் தோல் பட்டைக்கு நேராக வரணும். ஒரு சின்ன ஒரு அழுத்தம் கொடுக்கணும். என்னன்னா இதை நீங்கள் சுற்றுகள் என்ன தான் நம்ம அதோட போக்குலேயே நம்ம செஞ்சாலும் சின்ன ஒரு அழுத்தம் எங்கே கொடுக்கணும்னா நம்ம தோள்பட்டை நேராக உயரம் வரும்பொழுது அந்த இடையை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறம் இறக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு இந்த இடையில ஒரு சின்ன ஒரு அழுத்தம் அங்கே தாங்கி பிடிக்கும், ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறம் இறக்கணும். சரிங்களா? அப்போ தான் கைகளுக்கான சதைகளுக்கும் நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும். சரிங்களா? இழுக்கணும், விடணும். சரிங்களா? இப்போ ஒரு சில பேருக்கு வந்து உடல் வந்து திருகலை, இடுப்பு திருகலை ரொம்ப சிரமமாக இருக்குன்னா அவங்க அந்த கால்களையும் அதோட போக்குல ஒரு குறைவாக நம்ம தெரியல. எப்படின்னு பாருங்களேன். இப்போ என் காலில் கவனிங்க பாருங்க, லேசாக இந்த கால்களையும் நம்ம திருப்பிக்கலாம், தவறு இல்லை. சரிங்களா? முதல்ல அவங்க பழக வரைக்கும் செஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான முதல் அடிப்படை சுற்று. இது நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எங்கே உங்களோட வலி உணரும் அப்படின்னா உங்களோட முன்கைகள்லையும் உங்களோட மேல் இந்த சதைகள் இந்த சதை பகுதியிலையும் இந்த முன்கைகள்லையும் இங்கேயும் நமக்கு அந்த வலிகள் உணரும். இதை வந்து நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் சரியாக செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கத்திரிப்படையில் தெரிவிங்க. தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.